மார்ச் 11. ஸோ இந்த மார்ச் 11 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிளம்பிங் டே. ஸோ பிளம்பிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்குன்னு சொல்லி நம்ம பிளம்பிங் ஒர்க் வந்து சொல்லலாம். இந்த பைப்லைன் சரி பண்ணுறது, ட்ரைனேஜ் சரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிளம்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளம்பிங் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரீம் டேங்கிறாங்க. ஸோ கனவு காணக்கூடிய ஒரு நாள். ஸோ நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி கனவுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷனல் வாஷ் யுவர் நோஸ் டேங்கிறாங்க. பொதுவாக மூக்குக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த மூக்குக்குள்ள அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த மார்ச் 11 பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் டேங்கிறாங்க. ஸோ மார்ச் 11 2020 பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது நம்ம உலகம் பூரா வந்து அஃபெக்ட் ஆச்சு. உலகம் பூரா அஃபெக்ட் ஆகி ஒரு இன்டர்நேஷனல் லெவலாக லாக்டவுன் வந்து போட்டாங்க. ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். ஸோ இது போக மார்ச் 14 உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.